சமூக ஊடக நேரலையில் பதிவேற்றப்படும் கருத்துக்கள் மறைந்து விடாது, ஃபாமி எச்சரிக்கை. இருமல் காரணமாக தேசிய இருதய கழகத்தில் துன் மகாதீர் அனுமதி. டிக்டாக் தமிழ் உட்பட அனைத்து மொழிகளிலும் உள்ள உள்ளடக்கம் மற்றும் நேரடி ஒளிபரப்பை மதிப்பாய்வு செய்யும் மதிப்பீட்டாளரை அதிகரிக்க உள்ளது, ஃபாமி. மக்களவை கூட்டத்தில் இருந்து வான் ஃபைசால் 6 மாதங்களுக்கு இடைநீக்கம். ஜோஹரில் மது போதையில் கார் ஓட்டி போலீஸ் அதிகாரியை மோதி தள்ளிய ஆடவன் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினான். சமூக ஊடக நேரலைகளின் போது பதிவேற்றப்படும் கருத்துகள் காணாமல் போய்விடும் என யாரும் எண்ண வேண்டாம். என்ன வேண்டுமென்றாலும் பதிவிடலாம். நேரலை முடிந்தவுடன் அது காணாமல் போய்விடும், நாமும் தப்பித்துக் கொள்ளலாம் என பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் இனியும் அப்படி முடியாதென தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் எச்சரித்துள்ளார். ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் நேரலைகளில் வைக்கப்படும் கருத்துக்களை கண்காணிக்க மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் மற்றும் போலீஸ் வாயிலாக சமூக ஊடகங்களின் ஒத்துழைப்பு நாடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இவ்வேளையில் இணைய பகடிவதை குறித்து அண்மைய காலமாக அதிகம் பேசப்பட்டாலும் உண்மையில் சமூக ஊடகங்களில் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியிருக்கின்றது. மோசடிகளாலும் மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண பேசப்பட்டு வருவதாக ஃபாமி கூறினார். அதே சமயம் 13 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை சந்திக்கும் போது அவர்கள் சமூக ஊடக கணக்குகளை திறக்க கூடாது என்பதை வலியுறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். 13 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்கு வைத்திருக்க கூடாது என அனைத்து சமூக ஊடகங்களும் விதிமுறைகளை கொண்டிருந்தாலும் கணக்குகள் திறக்கப்படும் போது முறையாக சரிபார்க்கப்படுவதில்லை என ஃபாமி சுட்டிக்காட்டினார். இணைய சேவை வேகமானதாகவும் பரவலானதாகவும் மலிவானதாகவும் இருப்பது மட்டுமல்ல, சிறார்களுக்கும் குடும்பங்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது நம் அனைவரது கடமை என்றார் அவர். Bila ahli-ahli Muhammad bertemu dengan kanak-kanak di bawah 13 tahun, pastikan mereka tidak membuka akaun media sosial. Ya, tolong pastikan mereka tidak membuka akaun media sosial. Kerana semua platform tidak membenarkan kanak-kanak di bawah usia 13 tahun dari membuka akaun media sosial. Malangnya, poin yang kedua, dan ini poin akhir saya, platform ini sendiri culas untuk membuat pengesahan tentang umur pemilik akaun yang dimaksudkan. Jadi saya minta bantuan ahli-ahli Muhammad, marilah kita bersama-sama pastikan internet kita bukan hanya lebih laju, lebih meluas, lebih murah, lebih pantas, tapi juga lebih selamat untuk kanak-kanak dan keluarga kita. திங்கட்கிழமை முதல் துன் டாக்டர் மகாதீர் முகமது IGN எனப்படும் தேசிய இருதய சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2 முறை பிரதமராக இருந்துள்ள டாக்டர் மகாதீர் அண்மையில் தனது 99வது பிறந்த நாளை கொண்டாடினார். இருமல் காரணமாக IGNல் டாக்டர் மகாதீர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவரது பேச்சாளரான சூஃபி யூசுப் தெரிவித்திருக்கிறார். கடந்த சில ஆண்டு காலமாக மகாதீர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதும் வெளியேறுவதுமாக இருந்து வருகிறார். 1989ஆம் ஆண்டும் 2007ஆம் ஆண்டில் 2 முறை அவர் இருதய இரத்த நாள அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டார். ஆக கடைசியாக இவ்வாண்டு ஜனவரியில் அவர் IGNல் அனுமதிக்கப்பட்டிருந்தார். காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த மார்ச் மாதம் IGNல் இருந்து வெளியேறினார். சமூக ஊடக தளமான டிக்டாக் தமிழ் உட்பட அனைத்து மொழிகளிலும் பதிவேற்றம் செய்யப்படும் உள்ளடக்கம் மற்றும் நேரலைகளை கண்காணிக்கும் மதிப்பீட்டாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. இணைய பகடிவதையால் சமூக ஊடக பிரபலம் ராஜேஸ்வரி அப்பாவு எனும் ஏஷா தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை அடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார்.
அச்சம்பவத்தை டிக்டாக் கடுமையாக கருதுவதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும் ஃபாமி சொன்னார். இப்பொழுதெல்லாம் டிக்டாக்கில் நள்ளிரவில் தான் அதிகமான நேரலைகள் இடம்பெறுகின்றன. ஏஷா விஷயத்திலும் அதுதான் நிகழ்ந்துள்ளது. அவரை பாதித்த நேரலை அதிகாலை மணி 3 முதல் 4 வரை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் கண்காணிப்பு முறையிலும் மாற்றம் செய்ய வேண்டும் என டிக்டாக்குடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் போது தாம் தெரிவித்ததாகவும் அதனை ஏற்றுக்கொண்டு டிக்டாக் கண்காணிப்பாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இணக்கம் தெரிவித்ததாகவும் ஃபாமி சொன்னார். அதே சமயம் புகார் அடிப்படையில் சமூக ஊடக உள்ளடக்கங்களை MCMC தொடர்பு பல்லூடக ஆணையமும் கண்காணிக்கும் என மக்களவை கேள்வி பதில் நேரத்தின் போது ஃபாமி தெரிவித்தார். Satu fenomena yang berlaku sekarang ialah banyak daripada sesi TikTok Live ini berlaku di tengah-tengah malam. Saya dapati, saya meneliti maklumat yang saya terima berkenaan aduan dalam kes TikTok Live yang melibatkan mendiang Rajaswari. Difahamkan TikTok Live itu berlaku sekitar 3-4 pagi. Jadi memang mod pemantauan perlu berubah. Dalam perbincangan saya dengan pihak TikTok, mereka telah memaklumkan bahawa mereka mengambil serius dan memandang cukup serius kejadian ini dan mereka juga sangat-sangat terkesan. Mereka telah dengan segera menambah jumlah dengan izin moderator yang akan meneliti termasuk konten dan juga sesi TikTok Live dalam bahasa vernacular termasuk dalam bahasa Tamil. மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அஹ்மத் ஃபைசால் வான் அஹ்மத் கமால் மக்களவை கூட்டத்தில் கலந்து கொள்வதிலிருந்து 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இன்று தொடங்கி அந்த தடை அமலுக்கு வருகிறது. மலேசியா ஏர்போர்ட் ஹோல்டிங் பெர்ஹாட் நிறுவனத்தை கையகப்படுத்தியதன் பின்னணியில் செயல்பட்ட சூத்திரதாரி தொடர்பான தகவல்கள் அடங்கிய மொட்டை கடிதம் வைரலான விவகாரம் தொடர்பில் வான் ஃபைசாலுக்கு மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் அந்த தடையை இன்று விதித்தார். வான் ஃபைசால் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாத அந்த மொட்டை கடிதம் குறித்து அனுமதியின்றி மக்களவையில் பேசியதோடு அதில் குறிப்பிடப்பட்டுள்ள EPF உயர் அதிகாரி ஒருவரின் பெயரையும் பகிரங்கமாக அறிவித்தது கண்டனத்தை பெற்றது. முன்னதாக மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் தமது தற்காப்பு வாதத்தை முன்வைக்க மக்களவைத் தலைவர் வாய்ப்பு வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதால் மக்களவையில் சலசலப்பு ஏற்பட்டது. மது போதையில் காரை செலுத்தி பணியில் இருந்த போலீஸ் அதிகாரியை மோதி காயம் விளைவித்ததாக உணவக மேலாளர் ஒருவருக்கு எதிராக இன்று ஜோஹர் பாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 34 வயது அங் பி லாங் எனும் அவ்வாடவன் தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினான். இம்மாதம் 14ஆம் தேதி காலை மணி 7:05 வாக்கில் பெர்மாஸ் ஜயா நோக்கி செல்லும் ஜாலான் பந்தாய் சாலையில் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் 50,000 ரிங்கெட் வரையிலான அபராதமும் விதிக்கப்படலாம். அதோடு அவ்வாடவரின் வாகனம் ஓட்டும் உரிமமும் 7 ஆண்டுக்கு முடக்கப்படலாம். 9,000 ரிங்கெட் உத்தரவாத தொகையில் அவ்வாடவன் இன்று விடுவிக்கப்பட்ட வேளை ஆகஸ்ட் 25ஆம் தேதி இவ்வழக்கு விசாரணை செவிமடுக்கப்படும். முன்னதாக போக்குவரத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 30 வயது போலீஸ் அதிகாரி ஒருவரை மது போதையில் இருந்த ஆடவன் செலுத்திய கார் மோதி தள்ளியதில் அவர் தூக்கி எறியப்பட்டு இடது இடுப்பு எலும்பு முறிவுக்கு இலக்கானதோடு முகம், கன்னம் மற்றும் வலது கையில் காயமடைந்ததாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன.